அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் கையில் வாளுடன் சுற்றித் திரிந்த சீக்கியர் அமெரிக்க போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளார். லாஸ் ஏஞ்சல்ஸில் சீக்கிய நபருக்கு நடந்த கதியின் பின்னணி என்ன? You good? Stand by, dude. Stand by. It's gonna go around in circles. Stand by. Crossfire, bro. Stop it back! Stop it! Stand by! Stand by! Stop! Stop it! Shots fired. Officer needs. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்த இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இந்தியாவின் மூலை முடுக்கெல்லாம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பட்டப்பகலில் கையில் வாளை ஏந்தி சுழற்றிய சீக்கிய நபர் அமெரிக்க போலீசார் சுற்றி வளைக்க காரில் தப்பிக்க முயன்றுள்ளார். அடுத்த சில மணி நேரங்களில் அமெரிக்க போலீசாரால் அவர் நட்ட நடு ரோட்டில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் நடந்தது என்ன? Stand by, it's gonna go around in circles. Stand by. Crossfire, bro. Fuck! Stop it back! Stop it! Stand by! Stand by! Fuck! Stop! Stop it! Shots fired. Officer needs. இந்தியாவின் சீக்கிய சமூகத்தைச் சேர்ந்த 36 வயதான குர்பிரீத் சிங் என்பவர் கடந்த 13ஆம் தேதி அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள கிரிப்டோகாம் அரேனா எனும் பகுதியில் கையில் வாளுடன் சம்பவம் செய்துள்ளார். காரில் வந்தவர் வாகனத்தை ஓரங்கட்டிவிட்டு சீக்கியர்கள் பயன்படுத்தக்கூடிய கண்டா எனப்படும் இருமுனை கூர் வாளுடன் சாலையில் இறங்கி வாளை சுழற்ற ஆரம்பித்தார். சிக்னல் அருகே உள்ள சாலை நடுவே கட்கா எனப்படும் சீக்கியர்களின் தற்காப்பு கலை வித்தைகளை செய்துள்ளார். வாழை காற்றில் மின்னல் வேகத்தில் சுழற்றி சாலையில் கோடு போட்ட குர்பிரீத் சிங்கின் செயலால் அமெரிக்கர்கள் அச்சத்தில் போலீசுக்கு தகவல் அளித்துள்ளனர். அடுத்த சில நிமிடங்களில் லொகேஷனை ட்ராக் செய்த அமெரிக்க அதிரடிப்படையினர் குர்பிரீத் சிங்கை சுற்றி வளைத்தனர். கையில் இருக்கும் வாளை கீழே போட்டுவிட்டு சரணடைய கூறிய குர்பிரீத் சிங்கிடம் வலியுறுத்தினர். Stop! Stop, bro! Shoot! Stop, bro! Shoot! Stop! Get in! Hey, pursuit! ஆனால் குர்பிரீத் சிங் காரில் ஏறி ஒரு கையில் ஸ்டேரிங்கை பிடித்துக் கொண்டே மறுகையில் வாளை வெளியே நீட்டிக்கொண்டு போலீசாரை பார்த்து மீண்டும் சுழற்றியுள்ளார். அதற்குள் மற்றொரு படையினரும் அங்கு வர குர்தீப் சிங்கின் காரை நாலாபுறமும் அடக்கினர். அப்போது போலீசாரின் கார் மோதிய குர்தீப் சிங் கடும் ஆவேசத்துடன் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் காரை நிறுத்தி கீழிறங்கியவர் வாளுடன் போலீசாரை நோக்கி வேகமாக ஓடி வந்துள்ளார். அவ்வளவுதான், எல்லாம் முடிந்துவிட்டது. அமெரிக்க போலீசார் சீக்கியர் குர்தீப் சிங்கின் உடலில் அடுத்தடுத்து துப்பாக்கியால் சுட்டனர். அதில் குண்டு பாய்ந்து இரத்த வெள்ளத்தில் சரிந்த குர்தீப் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். இச்சம்பவம் இந்தியாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பட்டப்பகலில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதுடன் போலீசாரை வாளால் வெட்ட முயன்றதால் தற்காப்பிற்காக துப்பாக்கியால் சுட்டதாக அமெரிக்க போலீசார் விளக்கமளித்துள்ளனர். சுட்டுக் கொல்லப்பட்ட குர்தீப் சிங் பஞ்சாபி மரபு கலைகளில் கைதேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. குறிப்பாக சீக்கிய சமூகத்தின் பாரம்பரிய யுத்த கலையான கட்காவை காட்சிப்படுத்துவதில் வித்தைக்காரர் என கூறுகின்றனர். பட்டப்பகலில் பொது இடத்தில் இதுபோன்று ஆயுதத்துடன் எல்லை மீறியது தண்டனைக்குரியதுதான் என ஒரு தரப்பினர் கூற, பாரம்பரிய கலைகளை அரங்கேற்றிய சீக்கியரை இப்படியா அநியாயமாக சுட்டுக் கொள்வது என மற்றொரு தரப்பினர் ஆதங்கத்தையும் வெளிக்காட்டி வருகின்றனர். Shots fired.